அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசிக்குள்ளே சந்திரன் என்று செல்வது கண்டிப்பாக மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மனதில் தோன்றக்கூடிய புதிய எண்ணங்கள் முடிவுகளிலும் சற்று நிதானம் தேவை. ஆனால் பணி தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் இவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. ஓரளவிற்கு அதிர்ஷ்டத்தினால் விஷயங்கள் சாதகமாகவே நடக்கும். தந்தை வழி ஆதாயம், தந்தையுடைய சில ஆதரவு உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். அவர்களுடைய பிளெஸிங்ஸ் ஆக கூட இது இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும், வருமுன் காப்பதும், திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கையாக விட்டு கொடுத்து செல்வதும் தொடர்ந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பலன்களாகவே எனக்கு தோன்றுகிறது. அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பணி ரீதியிலான வளர்ச்சிகளை கொடுப்பார். புதிய ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ், வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாம் இவங்களுக்கு லாபமாக இருந்தாலும் திடீர் விரயங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள், விரயங்கள் செய்யும் பொழுது சற்று நிதானமாக எச்சரிக்கையாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் இதே சந்திரன் சாரத்தில் இருப்பது சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்காக திடீர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏற்பட அதிக வாய்ப்பாக இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ஆரோக்கியத்தை மிக அதிகமாக சரியாக பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் கும்பராசியினருக்கு. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்த சந்திரன் சுயசாரத்தில் இன்று 5ஆம் வீட்டை பார்க்க போகிறார். மனதில் ஒரு நீண்ட நாள் குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக இன்று இருக்கும். ஒரு தெளிவு, நிம்மதி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆனாலும் இவர்களுமே தொடர்ந்து வாழ்க்கை துணையுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல திருமண வாழ்வை அனுசரிப்பது, அவ்வப்பொழுது இவங்களுக்கு இந்த பலன்களை தொடர்ந்து இந்த கிரகநிலை கொடுப்பதற்கு சாதகமாக இருப்பதனால் எப்பொழுதுமே குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை காட்டுவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2025 வியாழக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.